வணக்கம் நண்பர்களே, அதிதி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாமங்க கன்றீன்ற மாட்டுகளுக்குங்க அடர் தீவனம் எப்போ இருந்து கொடுக்கலாங்கிறத பற்றி பேச போகிறோங்க. அதாவது அடர் தீவனம், புண்ணாக்கு, தவிடு, ஃபீடு இந்த மாதிரி ஐட்டம் வந்து எப்போ இருந்து கொடுக்கலாங்க. ஒரு மாடு வந்து கன்றீன்ற உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் அடர் தீவனம் கொடுக்கக்கூடாதுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ராகி மாவில் கூழ் மாற காய்ச்சி அதில் தண்ணியில் கலந்து கொடுக்கணுங்க. அது ஒரு வார காலம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. 7 நாட்களுக்கு நீங்கள் கொடுக்கணுங்க. 7 நாட்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மடியில் இருக்கக்கூடிய சீம்பால்கள் முழுவதுமாக அது வத்திங்க குறைஞ்சி நல்ல பாலாக மாறி மாட்டோட பால் மடி வந்து இயல்பு நிலைக்கு வந்துடுங்க. அந்த மடி வீக்கம் எல்லாமே கம்மியாகி இயல்பு நிலைக்கு வந்துடுங்க. இயல்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடர் தீவனம் கொடுக்கணுங்க. அடர் தீவனம் 7 நாட்களுக்கு அப்புறம் தான் கொடுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்துடக்கூடாது. நீங்கள் அதுக்கு முன்னாடி கன்று ஈன்ற உடனே 1 நாள் 2 நாட்களில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பால் உற்பத்தி வந்து மாட்டுக்கு கன்று ஈன்ற உடனே வந்து பார்த்திங்கன்னா வேகமாக உற்பத்தி ஆகுங்க. இப்போ உற்பத்தி ஆகும்போது மாடுகளுக்கு காய்ச்சல் வந்துடுங்க. காய்ச்சல் வந்ததுன்னா நீங்கள் அதுக்காக இந்த ஊசி இப்போ போட்டிங்கன்னா பால் வந்து கம்மியாயிருங்க. அந்த ஈத்து ஃபுல்லாமே, அதாவது அந்த கன்றுன்ற இந்த காலம் முழுவதுமே நீங்கள் பார்த்திங்கன்னா 1 வருட காலத்துக்கு பால் கம்மியாயிருங்க. ஆகையால் எப்போதுமே பார்த்திங்கன்னா கன்றுன்ற உடனே அடர் தீவனம் கொடுத்துடக்கூடாதுங்க. சுத்தமாக 7 நாளைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க. 7 நாட்களுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அடர் தீவனம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணுங்க. ஒரு 10 லிட்டர் கறக்கக்கூடிய ஒரு கறவை மாட்டுக்கு பார்த்திங்கன்னா 7 நாட்களுக்கு அப்புறம் ஒரு கிலோவிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. 1 கிலோ அடர் தீவனம் கொடுக்கலாம். 2 நாட்களுக்கு 1 கிலோ, 2 நாட்களுக்கு அப்புறம் 2 நாட்களுக்கு இன்னொரு அரை கிலோ, அப்படியே நீங்கள் ஒரு 10 நாட்களாகத்தான் மெதுவாக சேர்த்தணுங்க. 10 லிட்டர் கறக்கக்கூடிய கறவை மாட்டுக்கு குறைந்தது 5 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து அடர் தீவனம் கொடுக்கணுங்க. புண்ணாக்கு, தவிடு எதுவாக இருந்தாலும் சரி, ஃபீடு எதுவாக இருந்தாலும் சரிங்க. நீங்கள் 10 லிட்டர் கறக்கூடிய ஒரு கறவை மாடுக்கு 5 கிலோ கட்டாயமாக நீங்கள் தரணுங்க. ஆனால் 5 கிலோவும் வந்து கன்றுன்ற ஒரு வாரம் 7 நாட்களுக்கு அப்புறம் உடனே கொடுத்துடக்கூடாதுங்க. 7 நாட்களுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை கிலோவாக ஏற்றணுங்க. கன்றுன்று 7 நாட்களுக்கு அப்புறம் ஒரு 15 அதுக்கு பின்னாடி ஒரு 15 நாட்களுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா முழுமையான அடர் தீவனம் கொடுக்கணுங்க. அப்போ தான் பால் மடி வந்து வீக்கம் கம்மியாகி நல்லா பால் சுரக்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க. பாலோட உற்பத்தியும் அதிகமாக மாடுகளுக்கு காய்ச்சல் வராதுங்க. காய்ச்சல் வராது, எந்த தொந்தரவும் வராதுங்க. அஜீரண தொந்தரவு, ஏன்னா நீங்கள் பால் கறக்காமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாடு சினையாகி 7 மாதத்துக்கு அப்புறம் 2 மாத காலங்கள் பால் கறக்காதுங்க. அந்த 2 மாத காலத்தில் அடர் தீவனம் அதிகமாக எப்போதுமே யாருமே கொடுக்க மாட்டோங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அடர் தீவனம் நீங்கள் உடனே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு வந்துடுங்க. ஆகையால் அந்த அஜீரண கோளாறை நீங்கள் தவிர்த்துக்கணும். அதாவது பால் அதிகமாக உற்பத்தி ஆகும்போது காய்ச்சல் வராமல் இருக்கணும்னா நீங்கள் பார்த்திங்கன்னா அடர் தீவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக 7 நாட்களுக்கு அப்புறம் 1 கிலோ கொடுக்கலாங்க. 1 கிலோவிலிருந்து அரை கிலோவாக நீங்கள் ஒரு 15 நாட்களுக்கு சேர்த்து தான் நீங்கள் 5 கிலோ அளவு கொண்டு வரணுங்க. இப்போ மாடோட பால் உற்பத்தியும் நல்லாயிருக்கும். அதனோட ஜீரணத்தன்மையும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுக்குறதுனால ஜீரணத்தன்மையும் நல்லா இருக்குங்க. இப்போ மாடு இடையில வந்து எந்த ப்ராப்ளம், ஜீரண பிரச்சனையோ அல்லது பால் உற்பத்தியில் தடங்களோ எதுவும் வராதுங்க. ஏன்னா நம்ம பண்ணுற தவிர என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா கன்றுன்று 1 வாரத்துக்கு உள்ளாகவே அடர் தீவனம் நிறையா கொடுத்துருவோங்க. உடனே பால் உற்பத்தி ஆகணும், நிறையா வரணுமுக்காக கொடுத்துருவோம். அவ்வாறு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா மாடுகளுக்கு ஜீரண பிரச்சனை வந்துடுங்க. ஜீரண பிரச்சனை வந்ததுன்னா மாடுகளை ஏற்குங்க. அதாவது சாணம் வந்து வாசமாக மாவு மாதிரி வரும், அல்லது சாணம் வந்து தண்ணியாட்டாக போகும். அப்படி ஜீரண பிரச்சனை வந்தாலே பால் தன்னை போல் வந்து கம்மியாயிருங்க. பால் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிருங்க. பால் கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்காக மெடிசன் கொடுத்தீங்கன்னா இன்னுமே கம்மியாயிரும். அந்த ஈத்தோட பால் உற்பத்தியிலேயே நம்மளுக்கு பாதிப்பு வந்துடுங்க. ஆகையால் எப்போதுமே அவசரப்படக்கூடாதுங்க. பொறுமையாக 7 நாட்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 7 நாட்களுக்கு அப்புறம் 1 கிலோ கொடுக்கலாங்க. 1 கிலோவிலிருந்து அடுத்த வேலை ஒரு அரை கிலோ சேர்த்துலாம். ஒரு நாளைக்கு அரை கிலோ சேர்த்துலாம். குறைஞ்சது 10 to 15 நாட்குள்ளே முழுமையான அடர் தீவனம், பசுந்தீவனம் எல்லாமே கொடுக்கலாமுங்க. கன்றுன்ற ஒரு 25 நாளில் அதனோட முழு பால் கொள்ளளவை மாடு எட்டிடுங்க. அப்படி கொடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறவையில் மாடோட பால் உற்பத்தியில் எந்த தொந்தரவும் வராதுங்க. நன்றி நண்பர்களே.
நான் என்னோடய பண்ணையில் நான் என்ன செய்கிறேனோ, என்னோடய மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு, கோழிகளுக்கும் சரி என்னென்ன மருத்துவமோ, என்ன நடைமுறையில் செஞ்சு கொண்டிருக்கிறேனோ அதை தான் உங்க கூட பகிர்ந்துக்க ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருமுங்க. என்னோடய தகவல் எல்லா தகவலுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.